ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். இந்த சேனல் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களை சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு அதர்வாவோட ஆக்டிங்கில் டனல் இன்னைக்கு தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தை ஒரு வீடியோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போனோம். டனல் படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா அதர்வா வந்து கான்ஸ்டபிளாக இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த வேலையில் வந்து சேர்றாங்க. இவங்க 6 பேருமே சேர்ந்து ஒரு இடத்துல போகிறாங்க. ஸோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை செய்கிறவங்க இருக்காங்களே அவங்க வந்து நைட் வேலைலாம் செய்ய மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே ஒரு பேங்க் கொள்ளையடிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு அதர்வா குரூப்ஸ் வந்து அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, அவங்க ஏன் இந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்கன்னு சொல்கிற கதை தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. படத்தோட கதையும் தாண்டி நீங்கள் ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து நார்மல் ஸ்க்ரீன் பிளேவாக மாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா படம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அதர்வாவோட லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 மினிட்ஸ் எடுத்துக்குது. ஸோ அது ஒரு தேவையில்லாத விஷயம் தான். கொஞ்சம் அதை ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கு அஸ்வின் அவரோட கேரக்டரும் சூப்பராகவே இருந்துச்சு. அதர்வா அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கேரக்டர்ல நல்லாவே சூட் ஆயிருந்தாப்புல. பட் அவரோட கேரக்டர் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருந்தாப்புல. ஸோ அவரோட வேலை கரெக்டாக பண்ணியிருக்காப்புல, அதுதான் முக்கியம். அதே மாதிரி லாவண்யா இந்த படத்துல அதர்வாக்கு ஒரு லவரா இருக்காங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டண்ட் கொரியோகிராஃபி சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே ரொம்ப என்கேஜா கொண்டு போக வேண்டிய ஒரு படம். ஆனா இவங்க நார்மலா இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கதையை ஒரு ஸ்டோரி வைஸா என்கேஜா கொண்டு போகணும். பட் நார்மலா கொண்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஓகேவான படமா தான் இருந்துச்சு. அதர்வாவோட அந்த ஆக்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சில சேஞ்சஸ் தெரிஞ்சாலும் அவரும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்ல இந்த படம் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரியாலிட்டியா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டின் பிரபாகரன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காப்புல. சாங்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் கொடுத்துருக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த படத்துல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லைன்னா இந்த படம் வேஸ்ட்னு நான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒவ்வொரு சீன்ஸுக்கும் அந்த சீன் எலிவேட் பண்ணுது. ஸோ இவரோட மியூசிக்கால ஸோ ஜஸ்டின் பிரபாகரன் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் நல்லாவும் பண்ணியிருக்காப்புல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காப்புன்னு சொல்லலாம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் படங்கிறது வந்து கரெக்டாக அது பண்ணியிருக்காப்புல. இன்னும் இந்த படத்துல வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் ஆட் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இந்த படத்துல சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். படம் பார்க்கறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து வேஸ்ட்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஓரளவுக்கான ஓகேவான படமா நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இந்த டனல். எனக்கு இந்த படம் பர்சனலா எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஆவரேஜான படமா தான் எனக்கு தோணுச்சு. ஸோ மேபி படம் பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது, ஒரு சில பேருக்கு இந்த படம் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா ஆவரேஜ் படமா தான் இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான படமா கொடுத்துருக்காங்க. நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட ரிவ்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அதிகமா நம்புறேன். இன்னைக்கான வீடியோவில் தான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் மூவி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.